நம்மளோட சேனலில் இன்னையிலேருந்து பேக்கிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேக் செய்யறதுக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்க்க போகிறோம். இது ஹோம் பேக்கர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறீங்க அப்படின்னா இதுக்காக தனியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் கேக் செஞ்சு பழகலாம். இதுக்கு கேக் டின்ஸ் வந்து ஆன்லைன்லேயே சேல் பண்ணுறாங்க. அமேசானில் தான் நான் வாங்கினேன். கேக் டின்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக் பீட்டர் எல்லாமே நான் வந்து அமேசான்லேயே தான் வாங்கினேன். கேக் டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. அடுத்தது கேக் செய்யறதுக்கு ரொம்பவே முக்கியமானது அதோட அளவுகள் தான். ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் கேக்கோட கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக நம்ம மெஷரிங் கப்ஸ், அப்படி இல்லைன்னா வெயிட் ஸ்கேல், நான் வெயிட் ஸ்கேலும் வச்சுருக்கேன், மெஷரிங் கப்ஸும் வச்சுருக்கேன். வெயிட் ஸ்கேல் வந்து பெரிய பெரிய கேக்கெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு தேவைப்படும். அக்யூரேட்டான அளவு எடுக்கணுன்னா உங்களுக்கு வெயிட் ஸ்கேல் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது மெஷரிங் கப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மெஷரிங் கப்புமே என்கிட்ட இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க நீங்கள் டம்ளரோ ஒரு சின்ன கப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேக் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அளவுகள் எல்லாமே வந்து அதே கப்பில் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அடுத்தது கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுல். நீங்கள் நல்லா அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் நல்லா அந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். ஸ்பேச்சுலா, சிலிக்கான் டிஷ், ஸ்பேச்சுலாவை வச்சு தான் நீங்கள் வந்து கேக் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். கரண்டி வச்சுன்னா உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காது. ஸ்பேச்சுலா, இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது கேக் மிக்ஸ் வந்து உள்ளே எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜலிச்சு வச்சுக்கணும். அதுக்கான ஜல்லடை தான் நம்ம ஜலிச்சு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஜலிச்சு வைக்கணும். அடுத்தது வேறொரு மிக்சிங் பவுலில் மாற்றி 2-3 டைம் நீங்கள் ஜல்லிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் ஜலிச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் அங்கங்கே இல்லாமல் இருக்கும். விஸ்க்கு, அடுத்தது எலக்ட்ரிக் பீட்டர். இதுவுமே நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். எலக்ட்ரிக் பீட்டர் இது வந்து 7 ஸ்பீடு வரைக்கும் கொடுக்கும். தென் ஆட்டா, அப்படி இல்லைன்னா மைதா, 2 ஃப்ளாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேக் நல்லா வந்து ரைஸ் ஆகிறதுக்காக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஏர்டைட் பாக்ஸில் நல்லா இந்த பேக்கிங் சோடாவை போட்டு வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுடர் நான் இப்போ தான் வாங்கினேன்றதுனால அதை நான் இன்னும் மாற்றாமல் இருக்கேன். அடுத்தது ரீஃபைண்ட் ஆயில், அப்படி இல்லைன்னா பட்டர், எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பால், சர்க்கரை, முட்டை, இது 3 தான் தேவை. அவ்வளோதான். கேக் செய்கிறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் தேவை. கேக் டின்னுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்க ஒரு நல்ல பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வளைவுலாம் இல்லாமல் ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்பான பாத்திரம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.